Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 225வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் உன்னத பாட்டு புத்தகத்தின் 7 முதல் 8 வரை வாசித்து இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறோம். இந்த பகுதிகள் உண்மையான அன்பின் வலிமை, தூய்மை மற்றும் நிலைத்திருக்கும் தன்மையை அழகாக வெளிப்படுத்துகின்றன. உண்மையான அன்பு தேவன் கொடுத்த விலைமதிப்பற்ற பரிசு என்றும் அது விசுவாசமுள்ளதும் தியாகமிக்கதும் வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் நிலைத்திருப்பதும் என்பதை இவை நமக்கு நினைவூட்டுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த சூழ்நிலையாலும் அணைக்க முடியாத, பிரிக்க முடியாத தேவனுடைய மாறாத அன்பை இவை சுட்டிக்காட்டுகின்றன. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் நாம் ஆண்டவர் மேல் நமது அன்பில் வளர்ந்து, அவர் நமக்கு கொடுத்த உறவுகளை மதித்து, நமது வாழ்க்கையின் மூலம் அவருடைய அன்பை பிரதிபலிப்போம். இன்று அவருடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்ள நன்றியுள்ள இதயத்துடன் இந்த நாளை ஆரம்பிப்போம். Welcome to day 225 of the Bible Challenge. Today we complete reading the book of Song of Solomon, and our reading covers Song of Solomon 7-8. These passages beautifully reveal the strength, purity, and permanence of true love. They remind us that genuine love is a precious gift from God. Faithful, sacrificial, and enduring through every season. Above all, they point us to God's unwavering love for His people. A love that cannot be extinguished or separated by any circumstance. As we continue this journey through God's Word, let us grow in our love for the Lord, cherish the relationships He has entrusted to us, and reflect His love through our lives each day. Let us begin today with grateful hearts, ready to receive His truth. உன்னதி அதிகாரம் 7. Song of Solomon chapter 7. வசனம் 1. ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போலிருக்கிறது. Verse 1. How beautiful are thy feet with shoes, O princess daughter! The joints of thy thighs are like jewels, the work of the hands of a cunning workman. வசனம் 2. உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் போலிருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போலிருக்கிறது. Verse 2. Thy navel is like a round goblet, which wanteth not liquor. Thy belly is like an heap of wheat set about with lilies. வசனம் 3. உன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாயிருக்கிறது. Verse 3. Thy 2 breasts are like 2 young roes that are twins. வசனம் 4. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தைப் போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குளங்களைப் போலவும், உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது. Verse 4. Thy neck is as a tower of ivory, thine eyes like the fish pools in Heshbon, by the gate of Bath-rabbim. Thy nose is as the tower of Lebanon which looketh toward Damascus. வசனம் 5. உன் சிரசு கர்மேல் மலையைப் போலிருக்கிறது. உன் தலைமயிர் இரத்தாம்பரமயமாயிருக்கிறது. ராஜா நடைக்காவணங்களில் மயங்கி நிற்கிறார். Verse 5. Thine head upon thee is like Carmel, and the hair of thine head like purple. The king is held in the galleries. வசனம் 6. மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். Verse 6. How fair and how pleasant art thou, O love, for delights. வசனம் 7. உன் உயரம் பனைமரத்தொழுங்கு போலவும், உன் ஸ்தனங்கள் திராட்சக்குலைகள் போலவும் இருக்கிறது. Verse 7. This thy stature is like to a palm tree, and thy breasts to clusters of grapes. வசனம் 8. நான் பனைமரத்திலேறி
அதின் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சைக்குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலிப்பழங்கள் போலவும் இருக்கிறது. Verse 8. I said, I will go up to the palm tree. I will take hold of the boughs thereof. Now also thy breasts shall be as clusters of the vine, and the smell of thy nose like apples. வசனம் 9. உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாயிறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சரசத்தைப் போலிருக்கிறது. Verse 9. And the roof of thy mouth like the best wine for my beloved, that goeth down sweetly, causing the lips of those that are asleep to speak. வசனம் 10. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேலிருக்கிறது. Verse 10. I am my beloved's, and his desire is toward me. வசனம் 11. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். Verse 11. Come, my beloved, let us go forth into the field, let us lodge in the villages. வசனம் 12. அதிகாலையிலே திராட்சைத் தோட்டங்களுக்கு போவோம். திராட்சைக் கொடி துளிர்த்து அதின் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். Verse 12. Let us get up early to the vineyards. Let us see if the vine flourish, whether the tender grape appear, and the pomegranates bud forth. There will I give thee my loves. வசனம் 13. தூதாயீம் பழம் வாசனை வீசும். நமது வாசல்களண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். Verse 13. The mandrakes give a smell, and at our gates are all manner of pleasant fruits, new and old, which I have laid up for thee, O my beloved. உன்னதி அதிகாரம் 8. Song of Solomon chapter 8. வசனம் 1. ஆ, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போலிருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். Verse 1. Oh that thou wert as my brother, that sucked the breasts of my mother. When I should find thee without, I would kiss thee, yea, I should not be despised. வசனம் 2. நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தவர்க்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதளம்பழரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். Verse 2. I would lead thee, and bring thee into my mother's house. Who would instruct me? I would cause thee to drink of spiced wine of the juice of my pomegranate. வசனம் 3. அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலதுகை என்னை அணைக்கும். Verse 3. His left hand should be under my head, and his right hand should embrace me. வசனம் 4. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை வெளிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். Verse 4. I charge you, O daughters of Jerusalem, that ye stir not up, nor awake my love, until he please. வசனம் 5. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். Verse 5. Who is this that cometh up from the wilderness? Leaning upon her beloved, I raised thee up under the apple tree. There thy mother brought thee forth. There she brought thee forth, that bare thee. வசனம் 6. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேச்சம் மரணத்தைப் போல் வலிது, நேசவைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது.
அதின் தழல் அக்கினி தழலும் அதின் ஜூவாலை கடும் ஜூவாலையுமாயிருக்கிறது. Verse 6. Set me as a seal upon thine heart, as a seal upon thine arm. For love is strong as death, jealousy is cruel as the grave. The coals thereof are coals of fire, which hath a most vehement flame. வசனம் 7. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். Verse 7. Many waters cannot quench love, neither can the floods drown it. If a man would give all the substance of his house for love, it would utterly be contemned. வசனம் 8. நமக்கு ஒரு சிறிய சகோதரியுண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? Verse 8. We have a little sister, and she hath no breasts. What shall we do for our sister in the day when she shall be spoken for? வசனம் 9. அவள் ஒரு மதிலானால் அதின் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுருப்பலகைகளை அதற்கு இணைப்போம். Verse 9. If she be a wall, we will build upon her a palace of silver. And if she be a door, we will enclose her with boards of cedar. வசனம் 10. நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். Verse 10. I am a wall, and my breasts like towers. Then was I in his eyes as one that found favor. வசனம் 11. பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதின் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். Verse 11. Solomon had a vineyard at Baal-Hamon. He let out the vineyard unto keepers. Every one for the fruit thereof was to bring 1,000 pieces of silver. வசனம் 12. என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலோமோனே, உமக்கு அந்த 1000 அதின் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். Verse 12. My vineyard, which is mine, is before me. Thou, O Solomon, must have 1,000, and those that keep the fruit thereof 200. வசனம் 13. தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். Verse 13. Thou that dwellest in the gardens, the companions hearken to thy voice. Cause me to hear it. வசனம் 14. என் நேசரே, தீவிரியும் கந்தவர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். Verse 14. Make haste, my beloved, and be thou like to a roe or to a young hart upon the mountains of spices. பைபிள் சவாலின் 225வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று நாம் உன்னத பாட்டு புத்தகத்தை நிறைவு செய்து உண்மையான அன்பு வலிமையானதும் விசுவாசமுள்ளதும் என்றும் நிலைத்திருப்பதும் என்பதை அறிந்தோம். தேவனுடைய அன்பி பரிபூரண அன்பின் மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்து முழு இருதயத்தோடும் அவரை நேசிக்கவும் கிருபையுடனும் உண்மையுடனும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் நம்மை அழைக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தினமும் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று நாம் வாசித்த சத்தியங்கள் தேவனுக்கு உண்மையாய் நிலைத்திருக்கவும் நமது உறவுகளை பலப்படுத்தவும் நாம் செல்லும் இடமெல்லாம் அவருடைய மாறாத அன்பை வெளிப்படுத்தவும் நம்மை ஊக்குவிக்கட்டும். தேவனுடைய சத்தியத்தில் தொடர்ந்து ஒன்றாக வளர்ந்து வேதாகமத்தின் அடுத்த புத்தகத்தை மகிழ்ச்சியுடன் தொடங்க தயாராவோம். நாளை 226வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 225 of our Bible challenge is now complete.
Today we completed the book of Song of Solomon and were reminded that true love is strong, faithful, and lasting. God's love remains the greatest example of perfect love, calling us to love Him with all our hearts and to love one another with sincerity and grace. Thank you for faithfully continuing this journey through God's Word each day. May today's reading inspire us to remain faithful to God, strengthen our relationships, and reflect His unfailing love wherever we go. Let us continue growing together in His truth as we prepare to begin the next book of the Bible. See you tomorrow for day 226. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.